இப்போ மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அது ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகா ஆற்றி வச்சுருக்கேன். நல்லா வதங்க. கூடவே இந்த ரம்ப இலை கொஞ்சம் போட்டு வாசனையாக இருக்கும். அது புதினா இலை கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கிட்டணும். ஒரு 5 மினிட்ஸ். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போட்டு வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி ஒரு 200 கிராம் போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கணும். 2-3 மினிட்ஸ் ஆகும் வதங்க. தக்காளி நல்லா வதங்கிருக்கும். 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு பொருளாக சேர்த்துடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடரும் 2.5 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா கலரு. கொஞ்ச நாள் வதங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி. உப்பு போட்டு சும்மா அவங்க தேவைக்கு அளவு உப்பு. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டோம். அரை முடி எலுமிச்சை பழம் வச்சு பற்ற வச்சுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குங்கப்பா. திக்காக இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். திக்காக தான் இருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். 4 கொதி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கும்.
நல்லா கொதிச்சிச்சு. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான்.